சங்கரின் உதவி. ஒரு கிராமத்தில் சங்கர் என்ற சிறுவன் இருந்தான். அவன் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன். ஒருநாள் அவன் காட்டின் வழியாக சில விறகுகளை சுமந்து கொண்டு போய்க் கொண்டிருந்தான். அப்போது மிகவும் பசியுடன் இருந்த ஒரு முதியவரை பார்த்தான். சங்கருக்கு அவருக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் அவனிடம் உணவு இல்லை. எனவே அவன் தன் பாதையில் தொடர்ந்தான். வழியில் மிகவும் தாகமாக இருந்த ஒரு மானை பார்த்தான். அவன் அதற்கு தண்ணீர் கொடுக்க விரும்பினான். ஆனால் அவனிடம் தண்ணீர் இல்லை. அதனால் அவன் தன் பாதையில் தொடர்ந்து சென்றான். பிறகு முகாம் அமைக்க விரும்பிய ஆனால் விறகுகள் இல்லாத ஒரு மனிதரை பார்த்தான். சங்கர் அவரது பிரச்சனையை கேட்டறிந்து சில விறகுகளை அவருக்கு கொடுத்தான். அதுக்கு பதிலாக அவர் சங்கருக்கு கொஞ்சம் உணவும் தண்ணீரும் கொடுத்தார். உடனே சங்கர் முதியவரிடம் திரும்பி சென்று உணவையும் மானுக்கு தண்ணீரையும் கொடுத்தான். முதியவரும் மானும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். பின்னர் சங்கர் மகிழ்ச்சியுடன் தன் பாதையில் சென்றான். ஆனால் ஒரு நாள் சங்கர் கீழே விழுந்தான். அவன் வலியில் துடித்தான். நகர முடியவில்லை. உதவ யாரும் இல்லை. ஆனால் அவன் முன்பு உதவி செய்த முதியவர் அவனை பார்த்து விரைவாக வந்து உதவினார். அவன் கால்களில் நிறைய காயங்கள் இருந்தன. சங்கர் தண்ணீர் கொடுத்த மான் அவன் காயங்களை பார்த்து விரைவாக காட்டுக்குள் சென்று சில மூலிகைகளை கொண்டு வந்தது. சிறிது நேரத்தில் அவன் காயங்கள் குணமாகின. ஒருவருக்கொருவர் உதவ முடிந்ததில் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர். அன்று முதல் சங்கர் தன் வாழ்க்கையில் ஒரு முக்கிய பாடத்தை கற்றுக்கொண்டான். எப்போதும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதால் நமக்கு தேவையான நேரத்தில் அவர்களும் நமக்கு உதவுவார்கள் என்பதை புரிந்து கொண்டான். நீதி. நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்தால் அவர்களும் நமக்கு உதவுவார்கள். The help of Shankar. Once, there was a small boy named Shankar who lived in a village. He belonged to a poor family. One day, while he was walking through the forest carrying some wood, he saw a hungry old man. Shankar wanted to give him food, but he had none. So he continued on his way. Further along, he saw a thirsty deer. He wanted to give it water, but he had none. So he kept walking. Then he saw a man who wanted to make a camp but didn't have any wood. Shankar asked about his problem and gave him some wood. In return, the man gave him food and water. Shankar then went back to the old man and gave him the food and gave water to the deer. The old man and the deer were very happy. Shankar then continued his journey happily. However, one day Shankar fell down. He was in pain and couldn't move, and no one was around to help him. But the old man, whom he had helped before, saw him, quickly came over and helped him. Shankar had many wounds on his legs. The deer, whom Shankar had given water, saw his wounds and quickly went into the forest to bring some herbs. Soon his wounds were treated. Everyone was happy that they could help each other. Moral: if you help others, they will help you in return.